ஹலோ மக்களே, காலை வணக்கம்ப்பா. இன்றைக்கி இனிப்பு பணியாரம் பண்ண போகிறேன்ப்பா. அதுக்கு புழுங்கலரிசி, பச்சரிசி, துவரம்பருப்பு, வெந்தயம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம், சுக்கு, ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். இதை பாவுக்கு வச்சுக்குவோம். இதை ஒரு 5 மணி நேரம் கழுவி ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்ப்பா. ஹலோ, இல்லை ஊற வச்சதுப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குப்பா. கொஞ்சம் கொரகொரப்பாக இப்படி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்கப்பா. அரைச்சிட்டு எடுத்து இந்த வெல்லத்தை பாவுக்கு வச்சுக்குவோம்ப்பா. அரைச்ச மாவை ஒரு 5 மணி நேரம் புளிக்க வைக்கணும்ப்பா, அது சொல்ல மறந்துட்டேன். இப்போ பாவு வச்சுருக்கேன். இப்போ பாவு வந்து உங்களுக்கு ரொம்ப கண்ணாடி பதம் அப்படிலாம் கிடையாது. அந்த கல் கரையணுன்றதுக்காகத்தான் போட்டுக்கணும். சும்மா ஒரு 1/4 டம்ளரில் ஒரு 150 கிராம் வெல்லத்தை போட்டு அது கரைஞ்சதை எடுத்து ஊற்றி கலக்கிக்கிங்கப்பா. பாவு ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன்ப்பா. இப்போ பனியார் சட்டி அடுப்பில் இருக்குப்பா. உங்களுக்கு நெய் வேணுனாலும் ஊற்றிக்கிங்க, நல்லெண்ணெய் வேணுனாலும் ஊற்றிக்கிங்க. ஊற்றிக்கிட்டு பனியாரம் சுட ஆரம்பிக்கலாம்ப்பா. நெய் ஊற்றிருக்கேன்ப்பா. ஒரு ஏடு நெய் ஊற்றி பணியாரம், ஒரு ஏடு நல்லெண்ணெய் ஊற்றி பணியாரம் சுடுறேன்ப்பா. பாருங்கப்பா, பணியாரம் ஊற்றியாச்சுப்பா. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்கப்பா. பணியாரம் நல்லா வெந்துட்டுருக்கு. இதை இப்போ திருப்பி விடுங்க பாருங்கள். பணியாரத்தை திருப்பி விட்டாச்சு, நல்லா வெந்துட்டுருக்கு. எடுத்து சர்வ் பண்ணலாம்ப்பா. இப்போ எந்த பக்கமும் வெந்திருக்கான்னு திருப்பி விட்டு பாருங்கள். நல்லா வெந்திருக்கும் பாருங்கப்பா. நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம்ப்பா. பாருங்கள், பணியாரம் நல்லா வந்திருக்கு. வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவுக்காக ஒரு ஸ்மைலி பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.